மகாஜனங்களே, உங்க எல்லோருக்கும் முன்னாடி வரணும் வண்டி. கொஞ்சம் முன்னாடி வரணும் வாங்க. கொஞ்சம் முன்னாடி வாங்க வண்டி. இறக்கி விடு, இறக்கி விடு, கீழே விடு, கீழே இறக்கி விடு, கீழே இறக்கி விடு. மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய முகமாக நம்முடைய அருமை சகோதரர் அண்ணாமலை அவர்கள் கொடிய கீழே இறக்கி வாங்கிடுங்க. அப்படியே அண்ணாமலை அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார். முருகனுடைய திருவுருவ படத்தை தாங்கி வந்து கொண்டிருக்கிறார். இந்த மொழிக்கு உயர கையில எடுத்து வச்சுங்க, உயர கையில பிடிச்சுங்க, எடுத்துருங்க, கீழே விடாதீங்க. கொஞ்சம் வரலாம்ப்பா. போதும் போதும், அப்படியே இருக்கட்டும். சரியா இருக்கா? சரியா இருக்கு, அப்படியே இருக்கட்டும். மைக் அங்க இருக்கு பாரு, கொடுங்க. மைக் மேல கொடுங்க. நம்முடைய தலைவர் அவர்களிடத்துல மைக்க கொடுங்க. மரியாதைக்குரிய திருவிடை மருதூரினுடைய வேட்பாளர் மேடையில் இருக்காங்க. திருவிடை மருதூர் வேட்பாளர் அங்க வந்து இருக்காங்க. திருவிடை மருதூர் வேட்பாளர் இன்னும் கொஞ்சம் வரலாம், வாங்க வந்துருங்க. வேட்பாளர் வண்டி கொஞ்சம் மூவ் பண்ணுங்க அண்ணா, வண்டி கொஞ்சம் மூவ் பண்ணுங்க, கொஞ்சம் முன்னாடி விடுங்க, கொஞ்சம் முன்னாடி வாங்க, கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வரலாம், கொஞ்சம் கொஞ்சம் விடுங்க. கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி. வண்டி இன்னும் கொஞ்சம் வரணும். இந்த பக்கம் மைக் செட்டிங் இந்த பக்கம் இருக்கு, இன்னும் கொஞ்சம் வரணும், அப்பதான் அது எடுக்கும். இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணுங்க. ஒரு 2-3 அடி முன்னாடி வாங்க. அந்த மைக் செட்டிங் அப்பதான் சரியா இருக்கும். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, அம்மா அம்மா எல்லாரும் சந்தோஷங்கம்மா. நம்ம திருவிடை மருதூருடைய வெற்றி வேட்பாளர் அக்கா இளமதி சுப்பிரமணியம் அக்கா வர்றாங்க. கொஞ்சம் அவங்களுக்கு வழி விடுங்கண்ணா. வந்துட்டாங்களா? சரி, ஓகே. கொஞ்சம் அக்காவை கூட்டிட்டு வாங்க ராஜா. யானை நம்முடைய அங்க பாருங்க, அந்த கொடியை கீழே இறக்குங்க. நீல கொடியை நீல கொடியை கீழே இறக்குங்க தம்பி. அந்த கொடியை வாங்குங்களா அண்ணா? எல்லாரும் கொடியை கீழே வச்சுக்கிட்டீங்கன்னா பின்னாடி இருந்து பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் இறக்குங்க, அப்படியே ஈஸியா போயிருங்கண்ணா. தயவு செஞ்சு இந்த பிளக்கார்டு எல்லாமே கீழே வச்சுக்கங்க. சாமி அவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறோம். சாமி கொஞ்சம் பக்கத்துல வந்துருங்க. அக்கா வாங்க, அக்கா கை கொடுங்க, கை கொடுங்க. சாரிக்கா, ரொம்ப சந்தோஷம். அன்பு சொந்தங்களே, நம்முடைய 3 வெற்றி வேட்பாளர்கள் நம்மோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, ஆரம்பத்தில் உங்களிடம் மன்னிப்பை கோரிக்கொள்கின்றேன். சென்னையிலிருந்து வரவேண்டிய விமானம் ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஒரு 3 மணி நேரம் தாமதமாக கிளம்பி வர வேண்டிய சூழ்நிலை. நீங்க எல்லாமே மிக பொறுமையாக இந்த சுட்டரிக்கின்ற வெயில்ல எதையும் எதிர்பார்க்காம நம்முடைய அன்பு சொந்தங்கள் எல்லாம் இங்கே காத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அதற்காக என்னுடைய நன்றிகளை, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு சொந்தங்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, முதல் தலைமுறை வாக்காளர் பெருமக்களே, நாம் எல்லோரும் கூட ஒரு மகிழ்ச்சியான நேரத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். 5 ஆண்டு காலமாக இந்த காட்டாட்சி இன்னைக்கு நாளைக்கு நாளானைக்கு இவங்களை எப்ப ஆட்சி விட்டு வெளியே அனுப்புறது, ஒரு நாளும் குமுறலோடு பயத்தோடு ஊர் மக்கள் பிரச்சனைகளோடு ஐந்து ஆண்டுகளும் கூட எப்பொழுது மாற்றப்படும், எப்பொழுது தேர்தல் வரும், எப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அகற்றிவிட்டு வீட்டுக்கு அனுப்புவோம் என்று இத்தனை ஆண்டு காலமாக காத்துக் கொண்டிருந்தோம். அருமை சொந்தங்களே, 5 ஆண்டுகள் சாதாரணமா இல்லைங்க. 1825 நாள் ஒரு நாளும் காத்திருந்தோம். நம்முடைய பெண்களுக்கு எதிராக, குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களை பார்த்து நமக்கு ஏதோ ஒரு இடத்துல கண்ணுது ஒரு தண்ணீர், ஏதோ ஒரு இடத்துல ஒரு சொட்டு கண்ணீரை சிந்தி இருக்கின்றோம். 3 வயது குழந்தையை கிருஷ்ணகிரியில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரனுடைய பொறுப்பாளர் பாலியல் குற்றவாளியாக இருக்கும் பொழுது செய்வதை தவித்திருக்கின்றோம். திருவண்ணாமலையில 65 வயது மூதாட்டி பாலியல் வன்கொடுமை ஆகும் பொழுது நம்முடைய பாட்டி, நம்முடைய பெரியவங்க நம்ம நினைச்சுக்கிட்டோம். இத்தனை ஆண்டு காலமாக பொறுத்திருந்து கிட்டத்தட்ட கடைசிக்கு வந்துட்டோம்.
1825 நாள் நீங்கள் பொறுத்திருந்தது அந்த கடைசி 4 நாட்களுக்காக என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிப்பது என்னுடைய கடமையாக கருதுகிறேன். அருமை சொந்தங்களே, அந்த மேடையில் நம்முடைய தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க, வெயில பொருட்படுத்தாம நிக்கிறாங்க. அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் நன்றிகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய எல்லா தலைவர்களும் நின்று கொண்டிருக்கின்றார். அருமை சொந்தங்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு மாற்றத்திற்கான கூட்டணி. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே மதுராந்தகத்துல, மதுரையில, திருச்சியில, நாகர்கோவில்ல, நேற்று கோவையில 5 முறை நம்முடைய தேர்தல் பிரச்சாரத்திற்காக இந்த ஒரு மாசத்துல வந்திருக்கிறாங்க. ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று பாரத பிரதமர் அவர்கள் முன்னின்று அவரே பிரச்சாரம் பண்றார். மே 4க்கு பிறகு நம்முடைய முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த நாற்காலியை அமர வேண்டும் என்கின்ற ஒற்றை குறிக்கோளை நாம் எல்லாம் குடும்பமாக பணி செய்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய எந்த சின்னம் நின்றாலும் கூட நாம் எல்லோரும் நிற்பதாகத்தான் நாம் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்களை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு 169 தொகுதிகளுக்கு மேல நம்முடைய இரட்டலை நின்று கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் 234 தொகுதியில், பாரதிய ஜனதா கட்சி 27 தொகுதியில் நம்முடைய கூட்டணி கட்சிகளோடு இணைந்து தாமரை 33 தொகுதியிலே போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் குக்கர் சின்னம் 11 இடத்துல போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி மாம்பலம் 18 இடத்துல போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றோம். மற்ற இடத்துல நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய எல்லா சின்னங்களும் போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரே கருத்தோடு இருக்கின்றோம், குடும்பமாக திமுகவை நாம வெளியே அனுப்பணும். அதுல எந்த மாற்று கருத்தும் நம்ம கிட்ட இல்ல. ஏப்ரல் 23ஆம் தேதி உண்மையான ஒரு விடுதலையை தமிழக மக்களுக்கு நாம் அரசியல் இருக்கக்கூடிய, பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை கருத்தில் இருக்கின்றோம். கும்பகோணத்துல, சரித்திர புகழ் வாய்ந்த கும்பகோணத்துல கோயிலுக்கு வர வேண்டும் என்றால் கும்பகோணம் நகருக்கு தான் எல்லாரும் வரணும். அப்படிப்பட்ட ஒரு சரித்திர பூமியில நம்முடைய வெற்றி வேட்பாளர் MKR அசோக்குமார் அவர்களை நீங்க தாமரை சின்னத்திலே அவருக்கு அந்த வெற்றியை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய நம்பிக்கையோடு இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். நமக்கு தெரியும், கும்பகோணத்தை பொறுத்தவரை இந்த பகுதி 1996 தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி இருந்துகிட்டே இருக்கு. கடந்த 3 முறை இந்த சாக்கோட்டை அன்பழகன் அவர்கள் இங்கே வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனா இந்த முறை சரித்திரம் எல்லாம் மாற்றி எழுத போகுது. கும்பகோணத்தை பொறுத்தவரை ஆன்மீகமும் தேசியமும் இங்கே வரப்போகிறது. காரணம், இங்கே தாமரை வந்துவிட்டது என்கின்ற நம்பிக்கையில் நின்று கொண்டிருக்கின்ற அருமை சொந்தங்களை, பாபநாசம் தொகுதியில 2006, 2011, 2016 அந்த காலகட்டத்தில் ஒரு அற்புதமான மனிதராக ஐயா துரைக்கண்ணன் அவர்கள் அமைச்சராக இருந்து கொரோனா காலகட்டத்தில் இறைவனடி சேர்ந்தவர். இன்னைக்கு அவருடைய அன்பு புதல்வன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக, இரட்டை இலை சார்பாக பாபநாசத்துல மறுபடியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றியை உறுதி செய்வதற்காக நம்முடைய வெற்றி வேட்பாளர் அருமை ஐயா டி சண்முக பிரபு அவர்கள் இங்கே கொண்டிருக்கின்றார். அவருக்கு எதிராக IUML வேட்பாளர் ஷாஜகான் அவர்கள் அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்பு ஜவஹர்லா இருந்தாங்க. இவங்க எல்லாம் இந்த சின்ன சின்ன கட்சிகள் ஒரு முறை நிப்பாங்க, எதுவும் செய்ய மாட்டாங்க, அடுத்த முறை வேற தொகுதிக்கு போயிடுவாங்க, புதுசா இன்னொரு சின்ன கட்சி வரும். இன்னைக்கு மறுபடியும் அங்கே ஷாஜகான் அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார். திருவிடை மருதூர் தொகுதியில எதற்காக பாராளுமன்றத்தில் 2 தினங்களுக்கு முன்பு 131வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தை கொண்டு வந்தோம். இன்னைக்கு அக்கா இளமதி அக்கா இங்க நிக்கிறாங்கன்னா எனக்கு தெரியும், அருமை சொந்தங்களே, நாங்கள் இங்கே ஆண்களாக நிற்பதை விட நம்மை விட 2 முறை கடுமையாக உழைத்து நாம பட்ட கஷ்டங்களை விட இன்னும் 2 மடங்கு அதிக கஷ்டத்தை ஒரு பெண்ணாக சமாளிச்சு குடும்பத்தை பராமரித்து பொது வாழ்க்கையில நேரம் கொடுத்து இந்த இடத்துக்கு இளமதி சுப்பிரமணியம் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக வெற்றி வேட்பாளராக நிற்கிறாங்கன்னா அத்தனை கஷ்டங்களை தாண்டி அரசியல் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாங்க. இவர்கள் பட்ட கஷ்டம் நீங்கள் எல்லாம் படக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த 33% இடஒதுக்கீடு மசோதாவை கொண்டு வந்து திமுகவும் காங்கிரசும் அதை தோற்கடித்திருக்கின்றார்கள். அதை பத்தி நான் பேசுறேன். ஆனா இந்த இடத்துல அந்த கோபத்தை எல்லாம் நீங்க திமுக காங்கிரஸ் மீது இருக்கக்கூடிய கோபத்தை எல்லாம் இந்த 3 தொகுதியிலும் நீங்க நம்முடைய வெற்றி சின்னத்திற்கு நீங்கள் வாக்களித்து அந்த கோபத்தை எல்லாம் இங்கே ஏப்ரல் 23ஆம் தேதி நீங்க காட்டணும். ஒரு இளமதி சுப்பிரமணியத்தை பாராளுமன்றத்துக்கு போகாம தடுக்க பார்த்தாங்க. ஒரு இளமதி சுப்பிரமணியத்தை இங்கிருந்து நாம் சட்டமன்றத்துக்கு அனுப்புவோம். வருவை சொந்தங்களே, அந்த வாய்ப்பையும் கூட திருவிடை மருதூர்ல அக்கா அவர்களுக்கு நீங்கள் அனுப்பி கொடுக்க வேண்டும். கோவை செழியனங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் கிட்டத்தட்ட 3 முறை எதுவுமே செய்யல. அண்டா கொடுத்தேன், குண்டா கொடுத்தேன், பானையை கொடுத்தேன் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அதை தவிர அந்த திருவிடை மருதூர்ல எந்த பிரச்சாரத்தையும் நான் பார்க்கல. 5 வருஷம் நீங்க எல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து என்னையா செஞ்சிருக்கிறீங்க. அருமை சொந்தங்களே, நாம் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தாய்மார்கள், பெண் குழந்தைகள் எல்லோருமே வெயிலை பொறுப்படுத்தாங்க 3 மணி நேரம் இங்கே கும்பகோணத்தில் நீங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். எல்லாம் எழுச்சியோடு தன்னெழுச்சியோடு வந்திருக்கக்கூடிய சொந்தங்கள் எல்லோரும் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். 4 மணி நேரமா
தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகள்ல மட்டுமே எத்தனை குற்றங்கள் நடந்திருக்குன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. கடந்த 5 ஆண்டுகள்ல பெண்களுக்கு எதிரான கொடுமை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. பெண்களுக்கு எதிரான கற்பழிப்பு வழக்குகள் மட்டுமே வன்கொடுமை தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகள்ல 2080 வழக்கு. 2080 சகோதரிகள் கற்பழிக்கப்பட்டிருக்கின்றார். அந்த குடும்பம் சிதைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தலைமுறையே ஒழிச்சிருக்கிறாங்க. 2080 தமிழகத்தினுடைய 5 ஆண்டு கால அரசியல் சரித்திரத்தில் 2080 கற்பழிப்பு வழக்குகள் பதிவு செய்யப்படவில்லை. எத்தனை படுகொலைகள்? 8008 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். படுகொலைகள் இதெல்லாம் ஸ்டாலின் ஐயா பேச மாட்டாரு. எத்தனை சின்ன குழந்தைகளுக்கு எதிரான கொடுமைகளை போக்சோ சட்டத்துல காவல்துறை அதிகாரிகள் போக்சோ சட்டத்துல பதிவு பண்ணுவாங்க. 39,900 வழக்குகள். அதுல போக்சோல ரேப் மட்டுமே 7,000 வழக்குகள். அருமை சொந்தங்களை, எதற்கு இதையெல்லாம் சொல்றேன்னா உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியது கடமை. தமிழர்கள் நாம் ரொம்ப நல்லவங்க. தேர்தல் நேரத்தில் வந்து காலில் விழுந்தா போனா போய் தொலைச்சு போயின்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டை போட்டுட்டோம். ஐயா, இந்த 5 ஆண்டு காலமாக நடந்திருக்கக்கூடிய கொடுமையை தாய்மார்கள் நீங்கள் மன்னிக்க கூடாது. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு குழந்தைக்கு நடந்திருந்தாலும் கூட நம்ம குழந்தை தான். கிருஷ்ணகிரியில் 3 வயது குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணியுடைய பொறுப்பாளர் முக்கிய குற்றவாளினா அது நம்ம குழந்தை தானே. திருவண்ணாமலையில ஏற்கனவே சொன்னது போல 65 வயது மூதாட்டிக்கு பாலியல் வன்கொடுமைனா நம்ம பாட்டி தான். இதையெல்லாம் யோசித்து தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை சரி செய்வதற்கு, ஒரு மாற்றத்தை கொடுப்பதற்கு மே 4க்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அருமையண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்முடைய முதலமைச்சராக வருவதற்கு உங்களுடைய வாக்கு இருக்க வேண்டும். அருமை சொந்தங்களே, அது மட்டும் இல்லைங்க. இன்னைக்கு நாம கும்பகோணத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். சாக்கோட்டை அன்பழகனுடைய பெரிய சாதனை என்னன்னு கேட்டீங்கன்னா, 3 முறை இருந்து பொதுமக்கள் விரும்பாத ஒரு புதிய பேருந்து நிலையத்தை 7 கிலோமீட்டர் தள்ளி கட்டி கொண்டிருக்கிறாங்க. இந்த அநியாயத்தை எங்கேயுமே பார்க்க மாட்டீங்க. ஒரு படத்துல சொல்லுவாங்க, இவங்களே குண்டு வைப்பாங்களாமா, இவங்களே கண்டுபிடிப்பாங்களாமா அப்படின்னு. 7 கிலோமீட்டருக்கு அப்புறம் 100 ஏக்கர் நிலம், அதுல 10 ஏக்கர் இவங்களே தானமா கொடுப்பாங்களாமா. தானமாக கொடுத்த 10 ஏக்கர்ல அரசு அங்க பேருந்து நிலையத்தை கட்டுமா. அப்ப இந்த நிலத்தினுடைய மதிப்பு பல மடங்கு உயருமா. அதை சுத்தி பினாமிகள் நிலம் வாங்குவாங்களாமா. அங்க கொண்டே செம்மண் அடித்து அதையெல்லாம் மனைகளாக்க முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த அநியாயத்தை எங்கேயாச்சும் பார்த்திருப்பீங்களாங்க ஐயா? இதை கேட்டா மக்களுக்கான வளர்ச்சி என்று 200 ஏக்கர் அங்கே பினாமிகளை வைத்து வாங்கி இங்க இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்தை 7 கிலோமீட்டர் தள்ளி மக்கள் விரும்பாத கொண்டு போறாங்க. ஐயா, இன்னைக்கு கும்பகோணம் இவ்வளவு மக்கள் வரக்கூடிய பகுதி. இந்த பகுதியில மருத்துவமனை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அரசு மருத்துவமனை நீங்களே சொல்லுவீங்க ஐயா நல்லா. ஏன்னா சட்டமன்ற உறுப்பினர் அன்பு மருத்துவமனைன்னு சொந்தமா ஒரு ஹாஸ்பிட்டல் வைக்கும் போது அரசு மருத்துவமனைக்கு எங்கேங்க நேரம் இருக்கு? அரசு மருத்துவமனை பார்த்துக்கிறதுக்கு எங்க இருக்கு? அவருடைய அன்பு மருத்துவமனையாக இருக்கட்டும், அவருடைய அன்பு திருமண மண்டபமாக இருக்கட்டும், அதெல்லாம் நன்றாக இருக்க வேண்டும். ஆனா இங்க இருக்கக்கூடிய ஒரு அரசு மருத்துவமனையினுடைய தரம் எவ்வளவு குறைவாக இருக்கிறது என்பது தெரியும். ஐயா, நீ கும்பகோணம் மாநகராட்சி இந்தியாவுடைய ஒரு குப்பை நகரமாக மாற்றி இருக்கின்றார்கள். மத்திய அரசு தரக்குறியீடு வெளியிடுறாங்க. 5,000 பேர், 50,000 3 லட்சம் பேர் வசிக்கக்கூடிய ஊர்கள்ல கும்பகோணத்தினுடைய சுத்தத்தினுடைய அளவீடு இந்தியால 451வது இடத்துல இருக்கும். 50,000 பேர்த்திலிருந்து 3 லட்சம் பேர் வசிக்கக்கூடிய ஒரு ஊர் கும்பகோணம். அந்த கேட்டகரியில் நம்ம வச்சிருக்கிறோம். 451வது இடத்துல கும்பகோணம் சுத்தத்தில் இருக்கு. எப்படி மத்திய அரசு குறியீடை கொண்டு வர்றாங்க? குப்பைகளை பிரிக்கும் முறை, மக்கும் குப்பை, மக்கா குப்பை பிரிச்சு போடுறோமா? வீட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய குப்பையை கும்பகோணத்துக்குள்ளேயே அதை மறுசுழற்சியில கொண்டு வர்றோமா? கும்பகோணத்துக்கு இருக்கக்கூடிய பாதாள சாக்கடைக்கு தனியா போட்டிருக்கிறோமா? குடிதண்ணீர்ல கலக்காம இருக்கா? கும்பகோணத்தினுடைய குடிதண்ணீர் சுத்தமாக உங்களுக்கு கிடைக்குதா? இந்த மாதிரி குறியீடு வைத்து ஒரு குப்பை நகரத்துக்கு அளவீடு கொடுக்குறாங்க. 451வது இடத்துல நம்ம இருக்கிறோம் ஐயா. சென்ற மாதம் 13ஆம் தேதி நான் பார்த்தேன், புனித மகாமக குளத்துல கழிவு நீர் கலந்தது, ஜாண்டிஸ் வந்துச்சு. அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க ஐயா. இவங்களுக்கு என்னன்னா, யாராவது இறந்து போய் மருத்துவமனையில வந்தா கூட போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்பா. கும்பகோணத்தினுடைய புனித மகாமக குளத்துல கூட ஒரு கழிவு நீர் கலந்திருக்கக்கூடிய அவலமான செய்தியை பத்திரிகையில் நான் படிச்சேன் ஐயா. அதனால கும்பகோணத்தை பொறுத்தவரை எதுவும் நமக்கு செய்வதற்கு இவர்கள் தயாராக இல்லை என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும். நம்முடைய பாபநாசம் தொகுதியில, திருவிடை மருதூர் தொகுதியில அங்க இருக்கக்கூடியவங்களுடைய அண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் உங்களுக்கு தெரியுங்க ஐயா, என்ன பண்ணி கொண்டிருக்கின்றார்கள் அந்த வேட்பாளர். அங்க பாத்தீங்கன்னா ஷாஜகான் என்கின்ற வேட்பாளர் நிற்கிறாரு பாபநாசம் தொகுதியில. ஒருத்தர் போய் ஒருத்தர் வந்திருக்கிறார். காரணம், சிறுபான்மை சகோதர சகோதரிகள் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க, அதை வச்சு ஜெயிச்சிடலாம். இந்த முறை சிறுபான்மை சகோதர சகோதரிகள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு
பெரும் வாரியாக ஓட்டு போடாத முதல் தேர்தலாக 2026 இருக்க போது அதையும் நம்ம பார்க்கத்தான் போறோம். ஐயா, நம்ம சொல்லுவோம், சில பேரை சில நாள் ஏமாத்தலாம், பல பேரை பல நாள் ஏமாத்தலாம், ஆனா எல்லோரையும் எல்லா நேரமும் ஏமாற்ற முடியாது என்று நமக்கு தெரியும். அது 2026 சட்டமன்ற தேர்தலில் அது ஊர்ஜிதமாக போகுது. திருவிடை மருதூர்ல கோவிச்செழியன் அவர்கள் அவருடைய ஒரே சாதனை என்னன்னா, உதயநிதி ஸ்டாலினுடைய காலில் சாஷ்டாங்கமாக விழுந்ததுதான் ஒரே சாதனை. இவர் வயசு என்ன, உதயநிதி ஸ்டாலின் வயசு என்ன? 10 வயசுக்கு மேல உதயநிதி ஸ்டாலினுடைய வயசு அதிகம். என்ன தன்மானம் கேட்டதுனால அவங்க திராவிட மாடல் அரசு எங்களுக்கு என்று தனி தன்மானம் இருக்குன்னு சொல்றாங்க. காலில் சாஷ்டாங்கமாக விழுந்திருப்பதை நம்ம எல்லோரும் பார்த்தோம். அருமை சொந்தங்களே, எல்லோரும் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கும்பகோணத்தை தனி மாவட்டமாக அறிவிப்போம். எத்தனை நாள் கதைங்க? எத்தனை நாள் கதைங்க? அது அன்பழகனே, சாக்கோட்டை அன்பழகனே வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு முன்னாடி கிளி ஜோசியை பார்த்தாங்களா சொல்லுவாங்கல்ல, வந்துருச்சு அங்க வந்துருச்சு திரும்பிருச்சுங்கிற மாதிரி 2025 மட்டும் 4 முறை சொன்னார். வந்துருச்சு, மாவட்டம் வந்துருச்சு, இங்க பக்கத்துல வந்துருச்சு, அறிவிப்பை அங்க பாருங்க தூரத்துல வந்துருச்சு. 2025 டிசம்பர்ல வந்துகிட்டே இருக்கு. முதலமைச்சர் வாய் வரைக்கும் வந்துருச்சுன்னா வெளியே மட்டும்தான் வரணும். ஐயா, 15 வருஷமா இருந்து உங்களால சாதிக்க முடியல. அதனால தயவு செய்து சாக்கோட்டை அன்பழகன் அவர்களே, இந்த முறை அண்ணன் MKR அசோக்குமார் அவர்கள் இங்கே வரட்டும், அண்ணன் எடப்பாடி அவர்கள் வரட்டும். கும்பகோணத்தை ஒரு மாவட்ட தலைநகரமாக நாம் கொண்டு வர போவது உறுதி உறுதி உறுதி. அதையும் உங்களுக்கு இந்த நேரத்தை சொல்வதை நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அருமை சொந்தங்களே, இன்னைக்கு நாம் சகோதர சகோதரிகள் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எதற்கு நம்முடைய வாக்கு திமுகவுக்கு காங்கிரசுக்கு எதிராக இருக்க வேண்டும் நினைச்சீங்கன்னா, ஒண்ணு சட்டம் ஒழுங்கு, பாலியல் வன்கொடுமை. நேற்று ராகுல் காந்தி அவர் வர்றார். ராகுல் காந்தி அவர்களுக்கே ஸ்டாலின் அவங்களோட உட்கார்றதுக்கு பிடிக்கல. பாருங்க, ஸ்டாலினோட உட்காரல. நேற்று 2 பேரும் பிரச்சாரம் பண்ணல. இவ்வளவு பேசுற ராகுல் காந்தி, தமிழ் தமிழ் தமிழர்கள் எல்லாம் பேசுற ஆளு, கடந்த 6 மாத காலத்துல ஒரே முறை தமிழகம் நேற்று தான் வந்தாரு. 3 காங்கிரஸ் வேட்பாளருக்கு பிரச்சாரம் பண்ணாரு. அப்படியே விமானத்தை பிடிச்சு போயிட்டாரு. ஒரே மேடையில ஸ்டாலினும் இல்லை, ராகுல் காந்தி அவர்களும் இல்லை. என்ன கூட்டணிங்க அது? என்ன கூட்டம்? நீங்களே சொல்லுங்க, என்ன கூட்டம்? இப்ப ஸ்டாலின் ஐயா பயப்படுறாரு, யாராச்சும் கூட்டணி கட்சி தலைவரை மேல உட்கார வச்சா நம்மளை பிரிச்சு மேயறாங்க, என்னையா பண்றது? சேலத்துல பிரேமலதா அக்கா, எங்க அண்ணன் நல்லவர் தான் ஐயா, எங்க அண்ணன் நல்லவர் தான், எங்க அண்ணன் நல்லவர் தான். என்ன கொஞ்சம் கொஞ்சம் இந்த பாலியல் வன்கொடுமை இப்படி ஆகி போச்சு. எங்க அண்ணன் நல்லவர் தான், கொஞ்சம் இந்த ட்ரக் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகி போச்சு. அதான் திமுக கார சொன்னாங்க, கும்பிடு போடுறோம், தயவு செஞ்சு பேசிடாதீங்க அம்மா. இவ்வளவு நேரம் நீங்க எங்க அண்ணன் நல்லவர் நல்லவர்னு பேசினது போதும். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் சண்முகம் ஐயா அவருடைய பேட்டியில் கேட்கிறாங்க, ஐயா திமுக ஊழல் எல்லாம் பண்றான், நீங்க கூட்டணி இருக்கிறீங்களே. எப்பா, கூட்டணி வேற, அவங்க பண்ற ஊழலுக்கு நாங்க பொறுப்பேற்க மாட்டோம், அது வேற இது வேற. இதுதான் அவங்க கூட்டணியினுடைய லட்சியம் ஐயா. நாம எல்லாம் ஒரே குரல்ல பேசுறோம். மாநிலத்திலே அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வர வேண்டும், மத்தியில மோடி ஐயா இருக்கிறாங்க. இருவரும் இணைந்து தமிழகத்திற்கு ஒரு அற்புதமான ஆட்சியை கொடுக்கணும், திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கின்றோம். காங்கிரஸ் கட்சியை நீங்க பாருங்க எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. கூட்டணிக்குள்ள எவ்வளவு குழப்பங்கள் பாருங்க. மதிமுக அது கொஞ்சம் நெஞ்செல்லாம் வலிக்குது. மதிமுக அவருடைய வைகோ ஐயாவுடைய பையன் துரை வைகோ அப்படியே கண்ணீர் சிந்துறார். லோக்சபா தேர்தல், ஐயோ மரியாதை பிரச்சனை, எங்க அப்பா எவ்வளவு பெரிய மரியாதை, என்னைய போய் சிம்பலை மாத்தி திமுக நிக்க சொல்றீங்களா, எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குது. இன்னைக்கு எல்லா சின்னமும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உதயசூரியன் சின்னத்துல வைகோ நிக்கிறாங்க. 6 இடத்துல நிக்கிறவரை 5 இடம், ஒரு சீட்டு தூக்கியாச்சு வைகோ அண்ணன். அது தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக ஒரு சீட்டு விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிப்போச்சு. கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு சீட்டு போச்சு, இன்னொரு கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு சீட்டு போச்சு. அருமை திருமாவளவன், ஏதாச்சும் அரசியல் தலைவர் எங்களுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு பிரச்சாரம் பண்ணி கேட்டிருக்கீங்களா? புதுச்சேரியில நான் பிரச்சாரத்தில் இருக்கும் போது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வண்டியில போயிட்டு இருக்காரு, தயவு செஞ்சு இங்க பானை சின்னத்திற்கு ஓட்டு போடாதீங்க, பானை சின்னத்திற்கு ஓட்டு போடாதீங்க, ஓட்டு போடாதீங்க. என்னடா அது ஒரு கட்சி தலைவரே வந்து ஓட்டு போடாதீங்கன்னு கேட்கிறாருன்னா, அங்கே 3 பேர் நிற்க வேண்டிய புதுச்சேரியில் இந்த கூட்டணியில 6 பேர் போட்டி போடுறாங்க. 16 இடத்துல காங்கிரஸ் நிக்கணும், 22 இடத்துல காங்கிரஸ். ராஜ்பவன் தொகுதி உதாரணத்துக்கு புதுச்சேரியில் இந்த கூட்டணி அங்க போட்டிடுறாங்க. நம்ம புதுச்சேரியினுடைய மாநில தலைவர் போட்டிடுறாரு. பிரச்சாரத்துக்கு போயிருந்தானே எதிர்கட்சி யாருன்னு நிக்கிறாங்கன்னு, அது என்ன கேட்கறீங்க? எதிர்கட்சி 3 பேர் நிக்கிறாங்கன்னு. என்ன 3 பேர் நிக்கிறாங்களான்னு? அவங்களுக்குள்ள தொகுதி பங்கீடு எட்டாத காரணத்தினால உதயசூரியன் நிக்குது, கையும் நிக்குது, பானையும் நிக்குதுன்னு. நான் எப்படிங்க ஓட்டு கேட்பேன்? அண்ணே உதயசூரனுக்கு எதிராக ஓட்டு போடுங்க, அண்ணே நீங்க பானைக்கு எதிராக ஓட்டு போடுங்க, அண்ணே நீங்க கைக்கு எதிராக ஓட்டு போடுங்க. ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக 3 சின்னம் இருக்குது. ஐயா, இதான் புதுச்சேரியில உங்களுடைய காமெடி.
அதனால இந்த கூட்டணியை பொறுத்தவரை தமிழகத்துல தான் ஒற்றுமை இல்லைன்னு நினைக்காதீங்க, புதுச்சேரியிலும் ஒற்றுமை இல்லை. அதனாலேயே நமக்கு நேரடியாக 6 சீட்டு வேட்புமனு தாக்கல் பண்ண உடனே 6 சீட் நம்ம ஜெயிச்சிட்டோம். எதிர்க்கட்சிகள் 3 முனையாக நிற்கின்றார்கள். தமிழகத்தில் அதே தான் நடக்குது. அதனால அருமை சொந்தங்களே, இந்த கூட்டணி செயல்படாத பொருந்தாத ஒரு கூட்டணி. வேற வழி இல்லாம காலையில முதலமைச்சர் வீட்டுல இருந்து கிளம்பும்போது அந்த பொம்மை கீ கொடுத்துட்டுருவாங்க. அது 6 மணிக்கு கீ கொடுத்தாங்கன்னா ஐயா, அந்த பொம்மை 9 மணி வரைக்கும் வேலை செய்யும். 6ல இருந்து 9 மணி வரைக்கும் முதலமைச்சர் சொல்லுவாரு டெல்லி டெல்லி டெல்லி, அப்புறம் கீ போயிடும். அப்புறம் 10 மணிக்கு மறுபடியும் கீ கொடுத்தாங்கன்னா 3 மணி வரைக்கும் ஹிந்தி ஹிந்தி ஹிந்தி. அப்புறம் மறுபடியும் 4 மணிக்கு கீ கொடுத்தீங்கன்னா நைட்டு 10 மணி வரைக்கும் மோடி வஞ்சிக்கிறாரு மோடி வஞ்சிக்கிறாரு மோடி வஞ்சிக்கிறாரு. அப்புறம் பொம்மை தூங்க போயிடும், காலையில் திரும்ப கீ கொடுப்பாங்க. ஐயா நீங்க சொல்லுங்க, 5 ஆண்டுகள்ல இதை தவிர முதலமைச்சர் என்ன பேசினாருன்னு தயவு செஞ்சு யாராச்சும் என்கிட்ட சொல்லுங்க. டெல்லி ஹிந்தி மோடி வஞ்சிக்கிறார், இதை 3ஐ தவிர என்ன பேசினாருன்னு சொல்லுங்க. இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி தரம் குறைவா விமர்சிக்கிறாங்க. யாரு? ஸ்டாலின் ஐயா, அவரு சகோதரி கனிமொழி அக்கா, பையன் உதயநிதி ஸ்டாலின், 3 பேர் தான் பிரச்சாரத்துக்கே. தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்வது திராவிட முன்னேற்ற கழகத்தில் 3 பேர், வேற யாருமே உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணல. காங்கிரஸ் பிரச்சாரம் கிடையாது, ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்ணல, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் பிரச்சாரத்துக்கு வரல, 3 பேர் பிரச்சாரம் பண்றாங்க. ஆனா இன்னைக்கு ஐயா, நான் ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 94 தொகுதியில் நான் பிரச்சாரம் செஞ்சிட்டு இருக்கேன். 94 தொகுதியிலேயே நம்முடைய கூட்டணி ஜெயிக்கணும், கூட்டணியினுடைய தர்மம், அதுல எந்த மாற்று கருத்தும் இருக்கக்கூடாது என்கின்ற ஒற்றை கருத்தில் நம்ம கூட்டணிங்க ஐயா. விட்டு கொடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை விரட்ட வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ எல்லாம் செய்யும். அருமை சொந்தங்களே, இந்த பொருந்தாத கூட்டணியை தயவு செய்து எந்த இடத்திலும் கூட நீங்க எங்கேயும் ஜெயிக்க வச்சிடாது. இந்த 3 தொகுதியிலும் கூட இவர்களுக்கு நீங்க வரலாறு காணாத ஒரு தோல்வியை கொடுக்கணும். மோடியை என்னங்க தப்புனார்? தமிழ்நாட்டினுடைய பாராளுமன்ற எண்ணிக்கையை உயர்த்தினார், 39 இருந்து 59, 50% உயர்வு. கேரளா பாத்தீங்கன்னா 20 இருந்து 30, 50% உயர்வு. கர்நாடகா 28 இருந்து 42. அருமை நண்பர் தேஜஸ்வி சூர்யா கர்நாடகாவுடைய தெற்கு தொகுதி எம்பி போன் பண்ணார், பிரதர் பார்லிமெண்ட்ல பேச போறல ஹாப்பி தான் அப்படின்னார். நான் சொன்னேன், பிரதர் 39 இருந்து 59 கொடுத்திருக்கிறாங்க. கடைசியா 1973 மறுவரை வரை நடந்த பொழுது இந்தியாவுடைய மொத்த எம்பிக்கள் 20ஆக உயர்த்தினாங்க. 525 இருந்து 545 உயர்த்தப்பட்டுச்சு. ஐயா, இப்ப நாயப்படி தமிழ்நாட்டுக்கு 2 கிடைச்சிருக்கும். நான் சொல்றது 1973 காங்கிரஸ் மேல திமுக கீழே. அன்னைக்கு கடைசியாக தொகுதி மறுவரை 20 உயர்த்தணும், 525 இருந்து 545 சீட். அன்னைக்கு கருணாநிதி என்ன பண்ணாரு தெரியுங்களா? எங்களுக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் வேண்டானார். 39 இருந்த தமிழ்நாடு இப்பவும் 39 இருக்கு, 41 பேருக்கு. திமுக காரன் இல்லைன்னு சொல்லுங்க. 1973 தொகுதி மறுவரை 20 சீட்டு உயர்த்தப்பட்ட போது தமிழ்நாட்டுக்கு 2 கொடுத்தும் கூட கலைஞர் கருணாநிதி அவர்கள் வேண்டாம் என்று சொன்னார். இன்னைக்கு 20 மோடிச்சு 20 உயர்த்துறார், தமிழ்நாட்டுக்கு 50% உயர்த்துறார். எந்த மாநிலத்தினுடைய உரிமையும் பெடுங்கள். ஆனா திமுகவுக்கு என்ன பிரச்சனை? கனிமொழி கருணாநிதி அவங்க பார்லிமெண்ட்டுக்கு போகணும் குடும்பத்திலிருந்து, தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் குடும்பத்திலிருந்து பார்லிமெண்ட்டுக்கு போகணும். ஆனா இளமதி சுப்பிரமணியம் அவர்கள் பார்லிமெண்ட்டுக்கு போக கூடாது. முதல் தலைமுறை பட்டதாரி, ஊர்ல இருந்து கிராமத்திலிருந்து இவங்க பெண்கள் போகக்கூடாது, குடும்ப பெண்கள் போகணும். ஆனால் அருமை சொந்தங்களே, அது ஒரு இருட்டு நாள். நேற்றுக்கு முன்தினம் பாராளுமன்றத்தில் நம்முடைய மசோதாவை தோக்கடிச்சிட்டாங்க. எல்லோரும் சேர்ந்து வெற்றி வர செய்திருக்க வேண்டும். அதையும் நீங்க மனசுல வச்சுக்கணும். தயவு செஞ்சு நீங்க அதை மறந்து விடக்கூடாது என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்துங்க ஐயா, இதெல்லாம் கும்பகோணம்னா கோவில். நேத்தான் பார்த்தேன், என்னடா கமலஹாசன் காணவே காணா, தேர்தலே கலை கட்டலையே, நம்ம பாட்டுக்கு வெயில்ல போய் பேசிட்டு இருக்கிறோம், மக்கள் வெயில் நிக்கிறாங்க, கமலண்ண காணாமே. நேற்று கிளம்பி வந்தார், நேரா சேகர் பாபு அண்ணன் வண்டியில் ஏற்றினார். ராஜராஜ சோழனை விட குடமுழுக்களே அதிகமாக செய்திருப்பது அண்ணன் சேகர் பாபுனார். யார போய் யாருகிட்ட பாரு, சேகர் பாபு அவர்கள் ராஜராஜ சோழன் பேரரசை விட குடமுழுக்கு அதிகமா பண்ணிருக்காங்க. ஐயா, கமலஹாசன் அவரே வாங்கின காசு கரெக்டா பேசிட்டு போயிருக்கு, எதுக்கு எக்ஸ்ட்ரா? ஒரு ராஜ்யசபா சீட்டு எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு ஒரு செக் கொடுத்தாங்க, அதுக்கு மட்டும் பேசிட்டு போயிட்டே இருக்கு. டார்ச்சை உடைச்சு, டிவியை உடைச்சு, நீங்க 6 வருஷமா அநியாயம் பண்ணி ஒரு கட்சி ஆரம்பிச்சு லோக்சபா தேர்தலிலே போட்டியிட மாட்டோம், 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டோம், இந்த மாதிரி ஒரு கட்சியை பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு அண்ணன் கமலஹாசன் அவர்கள் சேகர் பாபு ஏத்துக்கிட்டு அறநிலைத்துறையினுடைய அமைச்சர், அவருக்கு ராஜராஜ சோழனை விட அதிக குடமுழுக்கு.
இதாங்க ஐயா, இப்படிதாங்க ஐயா பிரச்சாரமே பண்றாங்க. 5 வருஷமா தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பண்ணீங்க? சத்தியமா இதுவரைக்கும் யாரு பேசி நான் கேட்க. ஸ்டாலின் ஐயா அவர்களே 5 வருஷத்துல தமிழ்நாட்டுல கஞ்சா புழக்க வழக்கத்தில் ஆரம்பித்து 3 லட்சம் பேருக்கு அரசு வேலை கொடுப்பேன்னு சொன்னீங்க. 3 லட்சம் பேருக்கு நான் சொல்றீங்க தேர்தல் வாக்குறுதி 3,50,000 பேருக்கு அரசு வேலை. எத்தனை அரசு வேலை கொடுத்தீங்க? 94,000. ஒரு திமுக சொன்னார், அண்ணே நாங்க எதுவுமே செய்ய மாட்டேன்னு தெரியும், 94,000 கொடுத்ததுக்காக ஒரு பாராட்டு பண்ணுங்க அண்ணே. தம்பி நீ 94,000 கொடுத்ததுக்கு நான் பாராட்டு சொல்லியிருப்பேன். ஆனா ரிட்டையர் ஆனது 1,05,000 பேர் இல்ல, 1,05,000 பேர் தமிழகத்திலே 5 ஆண்டுகள்ல அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்றிருக்கின்றார்கள். அந்த 1,05,000 நீ நிரப்பல, அதுலயே 94,000 நிரப்பி இருக்கிற. அதுல 3,50,000 பேருக்கு அரசு வேலை இல்ல. சிலிண்டர் மானியம் 100 ரூபாய் இல்ல, பெட்ரோலுக்கு 4 ரூபாய் சப்சிடி மானியம் இல்ல, குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போறவங்களுக்கு டேப்லெட் இல்ல, தாலிக்கு தங்க திட்டம் தூக்கியாச்சு. ஐயா சொல்லிக்கிட்டே போலாம். அம்மா உணவு எல்லா இடத்தையும் முடியாச்சு. ஐயா எத்தனை சொல்ல, நகை கடன் தள்ளுபடி 46 லட்சம் பேர். நீங்களா சும்மாதான் இருந்தீங்க. இந்த உதயநிதி வந்தா 2021, அக்கா என்னக்கா கழுத்துல மினிமம் ஏதோ போட்டிருக்கிறேன். ஆமா தம்பி கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சு ஒரு டாப் போடு. அக்கா செயினை கொண்டு போய் நகைக்கடையில வெயி கடன் வாங்கு, வந்தோடனே தள்ளுபடி பண்றோம். அதை நம்பி 46 லட்சம் சகோதரிகள் நகை கடல்ல போய் வச்சாங்க. ஐயா இன்னைக்கு 13 லட்சம் லோன் தான் கிளியரே ஆயிருக்கு. 35 லட்சம் நகை 5 வருஷம் பத்திரமா பேங்குக்குள்ள அப்படியே மாட்டிருக்கு பாரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்ப இந்த தேர்தல் தான் கொஞ்சம் பொய் பேசாம இருக்காரு. நீட்டை வந்தா தூக்கிடுவோம், என்னைய ரகசியம், ரகசியத்தை அப்புறம் சொல்லுவோம். அதனால் இவர்கள் சொல்வதெல்லாம் பொய் 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 பொய்யை தவிர வேற எதுவுமே இல்லை. அதனால் நேத்து நம்முடைய கமலஹாசன் அவர்கள் அண்ணனை பார்த்து ராஜராஜ சோழன் சொல்லும் பொழுது எனக்கு ஒண்ணு ஞாபகம் வந்துச்சுங்க. அமைதிப்படையில சத்யராஜ் அண்ணன் அவரே அவருக்கு ஒரு பேர் வச்சுக்குவார். சோழ பரம்பரையில் எம்எல்ஏ, நாகராஜ சோழன் எம்ஏ எம்எல்ஏ, எம்ஏ எம்எல்ஏன்னு சொல்ற மாதிரி தான் அவங்க காமெடி இருக்கு. அதனால மொத்தமாக இந்த கூட்டத்தை நீங்க நிராகரிக்கணும். பக்கத்துல நம்ம சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோவில்ல ஒரு 2 லிப்ட், அதுவும் பக்தர்கள் நீங்க தான் காசு கொடுத்தீங்க, 3,55,00,000. அந்த லிப்ட போட்டாரு. லிப்டுக்குள்ள ஏன ஆம புகுந்த வீடோ திமுக அமைச்சர் வந்த இடம் உருப்பிடுமா? அந்த முத நாள் லிப்ட்ல சேகர்பாபு அண்ணன் ஏற அமுத்ரா லிப்ட் அப்படின்னு 10 பேர் ஏற வேண்டிய லிப்ட்ல 4 பேர் தான் இருந்தாங்க. லிப்ட் மேலேயே போகல. ஆனா லிப்ட்னா மேல போகணும். உடனே டபார் லிப்ட் ஆப்டருக்கு அடியே போட்டார். நான் ஒரு அறிக்கை கொடுத்தேன், ஐயா நீ பண்ண தப்புக்கு லிப்ட் ஆப்டர் எதுக்கு அடிக்கிறேன்? ஐயா 3,55,00,000 ஃப்ராடு தான். குடமுழுக்கன்னு இவங்க சொல்றது எல்லாமே ஃப்ராடு தான், அனைத்தும் பொய். ஆனால் அருமை சொந்தங்களே இதையெல்லாம் நீங்கள் மனசுல வச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை முழுவதுமாக வேரோடு மண்ணோடு தரையோடு நீக்கிறீங்க. அடுத்தது அண்ணே நீங்க திமுக பத்தி மட்டும் குற்றம் சொல்றீங்க. இன்னைக்கு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் வந்து இவங்க சொல்றாங்க, அண்ணே மோடி ஐயா தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யல அப்படின்னு உதயநிதி சொல்றாரு. அருமை சொந்தங்களே தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு மட்டும் மோடி அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்லுகின்றேன். தமிழகத்திற்கு என்ன செஞ்சாங்கன்னு உங்களுக்கே தெரியும். 14 லட்சம் கோடிக்கு மேல கொடுத்திருக்கிறார். உங்க தஞ்சாவூர் விமான நிலையம் அதுக்கு உருவாக்கணும். உடான் திட்டத்துல நாம் அப்ரூவல் கொடுத்துட்டோம். நம்ம இந்திய விமான நிலைய ஆணையத்திடம் 56 ஏக்கர் இருக்கு. நாம் என்ன கேட்கிறோம்? தம்பி NH 36 இருந்து ஒரு 4 வழி அணுகு சாலையை போட்டு கொடுத்துட்டீங்கன்னா விமான நிலையத்தை கட்ட ஆரம்பிச்சிடலாம். 4 ஆண்டுகளாக உங்களுடைய தஞ்சாவூர் விமான நிலையத்திற்கு அணுகு சாலைய 4 ஆண்டுகளாக சர்வீஸ் ரோடு ஒரு செங்கல் கூட வைக்கலீங்க ஐயா. நாம் தயாராக இருக்கின்றோம். நம்முடைய வெற்றி சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்த பிறகு, அண்ணன் எடப்பாடி அவர்கள் வந்த பிறகு அதையும் முதல் வேலையாக செய்து உங்களுக்கு ஒப்படைத்து விடுகின்றோம். தஞ்சாவூர் பொன்மலை இரட்டை ரயில் பாதை 48 கிலோமீட்டருக்கு 370 கோடி. தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை இடையே புதிய ரயில் பாதை அமைக்கும் திட்டத்திற்கு இந்திய ரயில்வே ஒப்புதல் கொடுத்து பணம் கொடுத்து இன்னும் 152 ஹெக்டேர் ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி கொடுக்காம இருக்கிறாங்க. அதுவும் தடையேந்தி நிற்கிறது. தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை சாலை மேம்பாட்டு பணிகள் 45 கோடி, ஸ்மார்ட் திட்டம் 490 கோடி, அமிர்த் திட்டம் 92 கோடி, ஜல்ஜீவன் திட்டத்தில் 4,21,000 குடும்பங்களுக்கு பைப் மூலமாக குடிதண்ணீர், பிரதம மந்திரிகள மக்கள் மருந்தகம் 68, உஜ்வாலா திட்டத்தில் இலவச சிலிண்டர் வாங்கக்கூடிய குடும்பங்கள் 1,39,722, MSME கடன் தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு மட்டுமே 2,830 கோடி, முத்ரா திட்டத்தில் கடன் இந்த ஒரு மாவட்டத்துக்கு மட்டுமே 9,909 கோடி, பிரதமர் கிசான் சம்மான் நிதி 66,000 விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு 6,000 ரூபாய், மோடி வீடு கிராமப்புறத்தில் 19,581, நகர்ப்புறத்தில் 2,905, பயிர் காப்பீடு திட்டம் 3.44 லட்சம் ஹெக்டர்ல 3,065 கோடி நெல் விளையக்கூடிய பகுதி 3,065 கோடி பயிர் காப்பீட்டு தொகையை மோடியை கொடுத்திருக்கிறாங்க.
3 லட்சம் பேருக்கு 5000 ரூபாய் மருத்துவ காப்பீடு அட்டை கொடுத்திருக்கிறோம். 69 திறன் மேம்பாட்டு பயிற்சி மையங்கள். ஐயா, அது ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் மாதிரி. இதெல்லாம் நம்முடைய தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஏதாவது ஒரு திமுக பிரச்சாரத்துல இந்த மாதிரி அவங்க வாயை திறந்து நம்ம மாவட்டத்துக்கு என்ன கொடுத்தாங்க நீங்க கேட்டிருக்கீங்களா? ஹிந்தி ஹிந்தி ஹிந்தி, டெல்லி டெல்லி டெல்லி, இதை தவிர எதுவுமே பேசாம இந்த மொத்த பிரச்சார காலத்தையும் ஓட்டி விட்டார்கள். அருமை சொந்தங்களை, இன்னொரு முக்கியமான விஷயம், நம்முடைய மாவட்டத்துல, இந்த மாவட்டத்துல மட்டுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி முடியும் பொழுது 1,23,000 விவசாயிகளுக்கு 6,000 ரூபாய் கொடுத்தோம் சம்மான் நிதி. திமுக ஆட்சியிலே 56,000 விவசாயிகள் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள் தஞ்சாவூர்ல மட்டும், இந்த மாவட்டத்தில் மட்டும். என்ன காரணங்க? பட்டா கூட்டு பட்டாவா இருக்கு, நீக்கு. ஆதார்ல இருக்கிற பேரும் அக்கவுண்ட்ல இருக்கிற பேரு வித்தியாசம், நீக்கு. மொபைல் போனும் அக்கவுண்ட் நம்பரும் வேற வேற இருக்கு, லிங்க் ஆகல, நீக். சில்லற காரணத்தெல்லாம் கொடுத்து 56,676 பேர்த்த நீக்கி இருக்கிறாங்க. நாம ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 56,000 விவசாயிகளை மறுபடியும் சேர்த்து அவர்களுக்கான 6,000 ரூபாய் PM கிசான் சம்மான் நிதி நாம் கொடுக்கிருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, அதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. கடங்கார மாநிலம் உங்களுக்கு தெரியும், எல்லா இடத்துலையும் நாம் பேசிக்கிட்டே இருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி முடிந்து செல்லும் பொழுது 4,60,000 கோடி கடன், இன்னைக்கு 10,82,000 கோடி கடன், 6 லட்சம் கோடி வாங்கியிருக்கிறாங்க 5 வருஷத்துல. தமிழ்நாடு இந்தியாவில் எந்த மாநில அரசும் இவ்வளவு 10,82,000 கோடி கடன் யாருக்கிட்டையும் கிடையாது. அந்த கடன் வாங்கி திட்டத்தை போட்டியா? இல்ல. கடன் வாங்கி தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றியா? இல்ல. கடன் வாங்கி ரோடு போட்டியா? இல்ல. கடன் வாங்கி கும்பகோணத்தை சுத்தம் பண்ணியா? இல்ல. அப்ப எதுக்கு ஏன் கடன் வாங்கின? நேற்று நம்முடைய பிரதமர் அவர்கள் கோயம்புத்தூர்ல சொன்னதை போல மகனும் மருமகனும் யார் அதிகமாக கொள்ளையடிக்க வேண்டும் என்கின்ற போட்டி போடுவதற்காக நீ கடன் வாங்கியிருக்கிற. அதையெல்லாம் பிரதமர் அவர்கள் நேற்று உத்தரவாதம் கொடுத்து விட்டு போயிருக்கின்றார்கள். நம்முடைய ஆட்சி அமைந்த பிறகு ஒரு நிதியும் நம்ம பார்ப்போம், ஊழல் பண்ணவங்களை பிடிப்போம், உள்ள போடுவோம். அதான் பிரதமர் ஐயாவுக்கு நம்ம சொல்லுவோம், ஐயா இந்த ஊர்ல ஒருத்தர் 2 பேர் இல்ல, புலால் சிறையில தனி பிளாக் கட்டி தான் உள்ள வைக்கணும் எல்லாத்தையும். செந்தில் பாலாஜி 471 நாள் அமைச்சராக, அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு நாள் பெயில்ல தப்பிச்சுக்கிட்டு இருக்கார். KN நேரு 3 என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ED 3 முறை கடிதம், FIR போட்டாங்கன்னா 2 மணி நேரத்தில் உள்ள இருப்பார். FIR போடாம தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறான். KN நேருவின் மீது FIR போட்டாங்கன்னா 2 மணி நேரம் உள்ள இருப்பார். புது DGP தேர்தல் முடிந்து வந்த பிறகு இவங்களை எங்கீங்க போக போறாங்க. அதனால புலால் சிறையில தனி பிளாக் கட்டி இவங்களே போய் ரிப்பன் கட் பண்ணிட்டு அப்படியே உள்ள ஓடிடு ராஜா, அப்படியே உள்ள ஓடி. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதா இருந்தாலும் ரிப்பன் கட் பண்ணுவாங்க. அவங்க தெரியாது என்ன கட் பண்றாங்க, என்ன கட் பண்றாங்க தெரியாது. கட் பண்ணிட்டு எதுக்கு கட் பண்ண சொல்ல, அப்படியே உள்ள போய் உட்கார்ந்துக்கின கடைசி செல் உங்களுக்கு தான். அந்த மாதிரி ஒரு ஊழல் அரசாக கடந்த 5 ஆண்டு காலமாக நம்மை மாட்டி இருக்கின்றார்கள். அதையும் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் நம்முடைய பகுதி தமிழகத்திற்கு கடந்த 5 ஆண்டுகள்ல 46,000 கோடி ரூபாய் கொடுத்திருக்கின்றோம். இந்தியாவில் அதிகப்படியான நிதி தமிழகத்துக்கு தான் கொடுத்திருக்கோம். பீகாருக்கே 32,000 கோடி தான் கொடுத்திருக்கிறோம். அதனால திமுக காரங்க மோடி ஐயா 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நிறுத்தி விடுவார்கள் என்று சொன்னால் அது சுத்த பொய், பச்சை பொய் என்பதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். கும்பகோணத்துல 100 நாள்ல கும்பகோணத்தை மாவட்டமாக மாற்றுவேன் என்று MK ஸ்டாலின் அவர்கள் இந்த ஊர்ல தான் வாக்குறுதி கொடுத்தார் இல்லைங்களா? வாக்குறுதி என்னாச்சு? இல்லை. அதே போல ஒன்னொன்றா நாம பேசிட்டே போலாங்க ஐயா, எதுவுமே செய்யல. வெயில்ல மிக பொறுமையாக நீங்கள் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். கடைசியாக சொல்வதெல்லாம் ஒன்றுதான். 2 வாரத்துக்கு முன்பு DGP-யை மாத்தினாங்க, 1 வாரத்துக்கு முன்பு தலைமைச் செயலரை மாத்தினாங்க, இன்னும் 4 நாள் கழிச்சு முதலமைச்சரை மாத்திரு. அதை மாற்றி விட்டீங்கன்னா எல்லாம் சரியாக போகும், நல்லதெல்லாம் நம்முடைய பகுதிக்கு வரும், நல்லதெல்லாம் நடக்கும் என்று சொல்லி நம்முடைய கும்பகோணத்தினுடைய வெற்றி வேட்பாளர் நம்முடைய தாமரையில நின்று கொண்டிருக்கக்கூடிய அருமையனன் MKR அசோக்குமார் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். பாபநாசம் தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் அருமையண்ணன் D சண்முக பிரபு அவர்கள், துரைக்கண்ணன் ஐயா அவர்களுடைய அன்பு மகன் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார்கள். சரித்திர வெற்றி வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும். திருவிடைமருதூர் தொகுதியில ஒரு ஏழ்மையான குடும்பத்திலிருந்து சாதாரண ஒரு குடும்பத்திலிருந்து பொது வாழ்க்கையில் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாங்க. அக்காவனுடைய குரல் சட்டமன்றத்தில் கேட்டா தான் ஜனநாயகம் ஜெயித்ததாக நாம் எல்லோரும் கருதுவோம். இளபதி சுப்பிரமணியம் அக்கா அவர்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை இலை சின்னத்துல அவர்களுக்கு நீங்கள் வெற்றி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எங்க இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டிய நேரத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். தமிழ் மாநில காங்கிரசினுடைய நிர்வாகிகள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜாங்கம் ஐயா, சாதிக் அலி ஐயா, சங்கர் ஐயா, சுதர்சன் ஐயா, அருண்குமார் அவர்கள், தினேஷ் அவர்கள், அதேபோல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர் பாரதி மோகன் அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் ராமநாதன் அவர்கள், சோழபுரம் அறிவழகன் அவர்கள், அழகு சென்னையன் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆற்றல் மிகுந்த மாவட்டத்தினுடைய தலைவர் தங்க கென்னடி அவர்கள், கும்பகோணம் சட்டமன்றத்தினுடைய தொகுதி பொறுப்பாளர் அண்ணன் சதீஷ்குமார் அவர்கள்,
கும்பகோணம் சட்டமன்றத்தினுடைய தொகுதி அமைப்பாளர் அண்ணன் சாமுவேல் அவர்கள், முன்னாள் மாவட்ட தலைவர் என்னுடைய பெயர் இருக்கக்கூடிய அருமையான அண்ணாமலை அவர்கள், அதே போல மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள் நன்றி தெரிவித்து, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலர் ராஜேஸ்வரன் அவர்கள், மாநகர நிர்வாகி செல்லத்தம்பி அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகள், மாநில உழவர் பேரியக்க தலைவர் ஆலயமணி அவர்கள், மாவட்ட கழக செயலாளர் மண்டபம் கலியமூர்த்தி அவர்கள், சங்கத் தலைவர் அண்ணன் ராஜசேகர் அவர்கள், இந்து மக்கள் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலர் பகுதியை சார்ந்த அண்ணன் குருமூர்த்தி அவர்கள், மூவேந்தர் முன்னேற்ற கழகம் அண்ணன் பழையார் ஐயப்பன் அவர்கள், இந்திய ஜனநாயக கட்சி மாவட்ட தலைவர் முத்துராஜ் அவர்கள், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலர் பாலன் அவர்கள், அகில இந்திய முக்குளத்தூர் பாசறை செற்றரசு தேவர் அவர்கள், சிவசேனா கட்சியினுடைய தலைவர் அருமையன் அழகுபாண்டி அவர்கள், தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் அண்ணன் மாதவன் அவர்கள், தமிழ் மாநில பகுஜன் கட்சி ராஜேஷ்கரன் அவர்கள், புரட்சி பாரதம் கட்சி புரட்சி ராமன் அவர்கள், பெருந்தலைவர் மக்கள் கட்சி அண்ணன் ஜெயசீலன் அவர்கள், நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய எல்லா அன்பு தலைவர்களே, தொண்டர்களே, காலையிலிருந்து சுட்டரிக்கின்ற வெயில பொருட்படுத்தாம எல்லோரும் மிக பொறுமையாக 4 மணி நேரமா காத்திருக்கிறீங்க. மறுபடியும் ஒரு முறை உங்களுடைய பாதத்தை எல்லாம் தொட்டு வணங்கி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த பகுதி செயலாளர்கள், குறிப்பாக கும்பகோணத்தினுடைய பகுதி செயலாளர் அண்ணன் ராஜா அவர்களுக்கும், எல்லா பகுதி செயலாளர்களுக்கும், ராமமூர்த்தி அண்ணன் அவர்களுக்கு, குமரேசன் அவர்களுக்கு, ராஜா அவர்களுக்கு, ஐயா கோயில போய் சாமி முன்னாடி அப்படித்தான் நம்ம சொல்லுவோம். அண்ணனுக்கு அக்காக்குனா அது எல்லாத்துக்குமே சாமியினுடைய அனுகிரகம் கிடைக்கிற மாதிரி எல்லா தொண்டர்களுக்கும் சாமியினுடைய அனுகிரகம் கிடைக்கட்டும். எல்லோரும் ஒரு பெரிய வாழ்வாங்கு வாழ்ந்து ஒரு பெரிய மாற்றத்திற்கு துணை இருந்து அக்கா 3 வெற்றி வேட்பாளர்களுக்கும் நீங்கள் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கும்பகோணத்தினுடைய நம்முடைய வெற்றி சட்டமன்றத்தினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய MK அசோக்குமார் சின்னமே ஆண்டவன் முடிவு பண்ணி முதல் பட்டன்ல வச்சுட்டான். முதல் சின்னம் கும்பகோணம் மறந்துடாதீங்க. அருமை சொந்தங்களே, தாய்மார்களே, ரெட்டலையை தொலாவாதீங்க. இந்த முறை கும்பகோணத்துல ரெட்டலைக்கு பதிலா தாமரை நிக்குது. கும்பகோணத்துல இந்த முறை ரெட்டலைக்கு பதிலா தாமரை இருக்கு. அதையும் அன்பு சொந்தங்களுக்கு சொல்லி, நம்முடைய தாமரையை நெஞ்சிலே தோளிலே சுமக்கக்கூடிய எல்லா கூட்டணி கட்சியினுடைய அன்பு தலைவர்களுக்கு, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அன்பு தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, அதே போல திருவடை மருதூர்ல பாருங்க, கரெக்டா 2வது பட்டன்ல திருவடை மருதூர்ல 1வது பட்டன்ல வெற்றி சின்னம், 1வது பட்டன்ல திருவடை மருதூர்ல ரெட்டலை சின்னத்திற்கு தெரிவித்து, பாபநாசம் தொகுதியில 2வது சின்னமாக வெற்றி சின்னம் இருக்கு. எல்லாம் மறந்துடாதீங்க. கரெக்டா நீங்க போய் காலையில நீட்டா குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு ஒரு திருவள்ளுவர் வச்சுட்டு முதல்ல 7 மணிக்கு ஒரு பட்டன் அமுத்திட்டு மாற்றத்திற்கான அந்த ஓட் போடுங்க. முதல் தலைமுறை வாக்காள பெருமக்கள் நிறைய பேர் கிட்ட வந்து, அண்ணே ஒரு மாற்ற வேணும்னே. சகோதரி, அரசியல்னா வேத்து ஊத்தி உங்களோட நின்று சுகதுக்கங்களை பங்கெடுத்து பிரச்சனைனா உங்க வீட்டுக்கு வந்து குரல் எப்ப சொன்னாலும் கேட்கக்கூடியவர்கள் இந்த 3 பேர். அதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கிறாங்க. அதனால இந்த முறை இவர்கள் தான் மாற்றம், இவங்க தான் மாற்றம். அதனால நல்லவங்க இருப்பாங்க, வல்லவங்க இருப்பாங்க. சில பேர்த்துல நமக்கு சினிமால எல்லாம் பார்ப்போம், பிடிப்போம், படத்தை எல்லாம் பார்ப்போம், கை தட்டுவோம். அவங்களும் நல்லா இருக்கட்டும், நான் யாரையும் வேண்டான்னு சொல்லல. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்று தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதில் நீங்க தெளிவா இருக்கணும். முதல் தலைமுறை வாக்காளர் பெருமக்கள், இந்த முறை உங்களுடைய வாக்குகளை சிந்தாம செதறாம தாமரைக்கும் ரெட்டலைக்கும் இந்த 3 சட்டமன்ற தொகுதியில் நீங்கள் அளிக்க வேண்டும் என்று சொல்லி, சாமிமார்கள் ரொம்ப நேரம் நிற்கிறாங்க, அக்கா ரொம்ப நேரம் நிற்கிறாங்க, வாங்கூட்டி வாங்கிக்கிறோம். வந்திருக்கக்கூடிய எல்லா தாய்மார்களுக்கு நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். அங்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோரும் மிக பொறுமையாக நிற்கின்ற